ஒரு ஜமாத்து போட்டுக்குவா, ஏதோ ஒரு பெஸ்ட், அதெல்லாம் வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த 3 தலாக் பிரச்சனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அதிரடியான உத்தரவுகள்லாம் உமர்லியானோ வந்து இதை கன்சிடர் பண்ணி தான் போடுறாங்க. அப்போ இந்த 2 ஆட்சியும் என்ன ஆயிடுச்சு, ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து கேம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, உமர்லியானுடைய கடைசி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உமர்லியான் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. ஹஜ்ஜுக்கு போகும்போது அதாவது இந்த கர்பலாவுடைய அடித்தளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா உமர்லியா காலத்திலேயே இந்த கதவு எங்கேருந்து உடைக்கப்படுது. அப்போ குழப்பம் எது, குழப்பத்துடைய தொடக்க புள்ளி எது? எல்லாரும் என்ன சொல்றாங்க, உஸ்மான் ரலியானுடைய மரணம் தான் குழப்பத்தின் தொடக்க புள்ளிங்கிறாங்க. ஆனால் ஹதீஸில் தெளிவாக இருக்கு, உமர்லியானுடைய மரணம் தான் குழப்பத்தின் தொடக்க புள்ளி. அப்போ அங்கே என்ன குழப்பம் நடந்துச்சுன்னு பாருங்க, அங்கேருந்தே பார்க்காதான் தெரியும். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினால அவங்க இருக்கும்போது உமர் இப்னு கத்தாப் அவர்களிடம் இருந்துவிட்டு என்னிடம் திரும்பி வந்தார். அப்துல் ரஹ்மான்